டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகுமா ஆகாதா? நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இது என்னென்னா, எல்லாருமே கேட்டிருந்தீங்க, சார் இந்த ஸ்கிரிப்ட் பார்க்கணும், நான் இதில் தப்பு பண்ணியிருந்தேன், இதில் லாஸ் பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்றது மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம யூடியூப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Strategist. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி, டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நிறைய பேர் ஒரு கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. அது இல்லாமல் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட்டாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, சார் டெக்னிக்கலே ஒர்க் ஆகாது, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது இப்போது அந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறதா இருக்கட்டும், பல பேர் சொல்கிறது எதை வந்து யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறாங்கன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு காமன் மேனாக இருக்கட்டும், ஒரு மார்க்கெட்டில் புதுசாக வராங்க எல்லாருக்குமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல் அபவுட் இண்டிகேட்டர்ஸ். ஸோ எல்லாருமே ஃபண்டமெண்டல்ஸ்னால் ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறது, டெக்னிக்கல்ஸ்னால் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது எல்லாருக்குமே. இப்போது ஸோ அதை பற்றின என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இண்டிகேட்டர் தான் நீங்கள் சொல்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் அது யூஸ்லெஸ் தான். இண்டிகேட்டர்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் இண்டிகேஷனே தவிர நாட் ஃபார் கன்ஃபர்மேஷன், நெய்தர் ஃபார் ட்ரேடிங் பர்பஸ். அது எதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா, இங்கே வால்யூம் ஏறுதா, இல்லை ஸ்டோகாஸ்டிக்ஸ் எடுத்திங்கன்னா ஓவர் பாட்டா, ஓவர் சோல்டா, இல்லை மூவிங் ஆவரேஜ்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்கப்பட்டதே தவிர ட்ரேட் பண்ணுறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இதை பார்த்த ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு எக்ஸ்பர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க இதை பார்க்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜென்ரலான ஒரு கண்டென்ட்டில் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் யூஸ்லெஸ், ஏன்னா இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகாது. அவங்க சொன்னதும் உண்மை தான். கண்டிப்பாக இண்டிகேட்டர் மட்டும் வச்சு பண்ணால் இது என்ன சொல்கிறது, ஒர்க் ஆகாது தான். பட் த திங் வாட் வி டூ, நாம் இப்போ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டெக்னிக்கல்னும் போது வி டோன்ட் யூஸ் இண்டிகேட்டர். நாங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்னா, ஸ்ட்ரக்சரல் பேசிக் ஆஃப் அனாலிசிஸ் தான். இது ஸ்ட்ரக்சர் பேஸ்டுனா தெர் இஸ் அ சேயிங், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. முன்னாடி என்ன நடந்ததோ அதே தான் மார்க்கெட்டில் திரும்பவும் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டுன்றது என்னது, மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் அ பையர் அண்ட் அ செல்லர். ஒரு ரெண்டு பேருக்கு, ஒன்று பையர்ஸ் ஜெயிக்கணும், இல்லை செல்லர்ஸ் ஜெயிக்கணும். அப்போ பையர்ஸ் டாமினேட் பண்ணணும், இல்லை செல்லர்ஸ் டாமினேட் பண்ணணும். அப்போ அவங்க டாமினேட் பண்ணும்போது அந்த இடத்துல வால்யூம் ஜென்ரேட் ஆகும். இதை தான் சென்டிமெண்டல் அனாலிசிஸ்ன்னுவாங்க. இந்த வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் சென்டிமெண்ட்ஸ். இப்போது இந்த வால்யூம் ஜென்ரேட் ஆகிறது அது நமக்கு விஷுவலாக எதில் தெரியும்னா, சார்ட்டில் தெரியும். ஸோ அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணுறது தான் வந்து we call it as technical analysis. அந்த சார்ட்டில் வர்ற இண்டிகேட்டர் பேர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லை, அந்த சார்ட்டு தான். அந்த சார்ட்டில் வந்து சர்டன் பேட்டர்ன்ஸ் கொடுக்கும் மார்க்கெட் வந்து. அதில் ஒரு முக்கியமான பேட்டர்ன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் டாப்பாக இருக்கட்டும், சேனலாக இருக்கட்டும், ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் அந்த வால்யூமை பேஸ் பண்ணி வரும்போது ஒரு மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சரில் போகுது. அந்த ஸ்ட்ரக்சரை தான் we call it as technical analysis. இண்டிகேட்டர் இஸ் நாட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அட் ஆல். முதல்ல அதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் திங், இது இப்போது ஸ்ட்ரக்சர்லாம் ஒர்க் ஆகுமா மார்க்கெட்டில்? அப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகிருக்கானா? டெஃபினட்டாக ஒர்க் ஆகிருக்கு. இது எனக்கும் தெரியும். இப்போ எங்கள் கிட்ட படித்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் they have seen it and they have witnessed how technical analysis works in the market. இது இல்லாமல் நான் முன்னாடி கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கட்டும், நிஃப்டி ஃபாலோ ஆகும்னு சொன்னது, மேலே ஏறும்னு சொன்னது, நிறைய பேர் நீங்கள் அந்த பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். எல்லாமே இண்டிகேட்டர் இல்லாமல் பியூர் டெக்னிக்கல்ஸ் பேஸ் பண்ணி, ஒரு ஃபிபனாச்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு நம்பர் பேஸ்டு. ஒரு யூனிவர்சல் லாவே ஒரு ஃபிபனாச்சி நம்பரில் ஒர்க் ஆகுதுன்னா ஏன் அது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகக்கூடாது? வி டூ ப்ராக்டிகல்ஸ். எப்படின்னா, ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும், லாஜிக்கலாக. இதெல்லாம் லாஜிக்கல் திங்கிங்கை தான் வி மேட் இட் அஸ் அ டெக்னிக்கல் அனாலிசிஸ், நாட் அ இண்டிகேட்டர். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை ரெஸ்பெக்ட் பண்ண தான் செய்யும். இப்போ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, எங்கே வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்ணுறாங்க, எங்கே செல் பண்ணுறாங்க, அதை தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றோம். சப்ளை ஒரு டிமாண்டு. இது இல்லாமல் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்? அப்போ அது இருக்குன்னா கண்டிப்பாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ன்றது ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து இப்போது ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு புது சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். என்னென்னா,
ஹவு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ஒரு சீரீஸ் மாதிரி பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இது என்னென்னா, எல்லாருமே கேட்டிருந்தீங்க சார் இந்த ஸ்கிரிப்ட் பார்க்கணும், நான் இதில் தப்பு பண்ணியிருந்தேன், இதில் லாஸ் பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்றது மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம யூடியூப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் வந்து நீங்கள் எடுத்த ட்ரேடே இருக்கட்டும், ஆல்ரெடி ட்ரேட் எடுத்துட்டேன் சார், இந்த ட்ரேடில் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. இப்போது என்னென்னா, ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு லாஸ் நமக்கு ஆகிடுச்சுன்னா அந்த லாஸ் ஏன் ஆச்சுன்னு தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை பண்ண மாட்டோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரியல, ஏன் அந்த லாஸ் ஆச்சுன்னு தெரியல, ஏன் ப்ராஃபிட் வந்துச்சுன்னு தெரியலனா, நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா மேலே ஏறுறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, கீழே இறங்குறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன்ன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அந்த ஸ்ட்ரக்சரில் தான் தெரியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏற்கனவே ட்ரேட்ஸ் எடுத்து இன்கேஸ் இது லாஸ் ஆகிருந்தது, இல்லை இது ப்ராஃபிட் வந்தது அப்படின்றத அது ஏன்றது தெரியலனா, இப்போ அதை ஐல் ஷோ யூ. அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ஸ்கிரிப்ட் நீங்கள் எதில் ட்ரேட் எடுத்தீங்க, லெஜரில் கூட எடுத்துக்கோங்க, லாஸ் பண்ணியிருந்தேன், இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டில் நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்டோட நேம் ப்ளஸ் எந்த டேட்டில் எடுத்தீங்க, எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க, எந்த டைமில் எடுத்தீங்க, இதை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணி போடுங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு அந்த டைமில் என்ன மார்க்கெட் ட்ரெண்டில் இருந்துச்சு, என்ன டெக்னிக்கல், என்ன ஸ்ட்ரக்சரில் அந்த இடத்துல இருந்துச்சு, ஏன் கீழே இறங்குச்சு, ஏன் மேலே இறங்குச்சுன்றது ஒரு இன்டெப்த் அனாலிசிஸாக பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் அதனால் என்ன பண்ணுறது, ஓகே மார்க்கெட்டில் எதெல்லாம் பார்க்கணும், எதெல்லாம் புரிஞ்சிக்கணுன்றது நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஒரு சீரீஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் எல்லாருக்கும் உங்களுக்கும் உங்கள் ஸ்கிரிப்டை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஓகே இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டு நானும் ஸ்ட்ரக்சராக அனலைஸ் பண்ணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ எப்போவுமே நமக்கு இங்கே வீக்லி கிளாஸஸ் ஆர் தேர். ஸோ கம்மிங் மண்டே பார்த்திங்கன்னா நமக்கு புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எவ்ரி மண்டே தேர் வில் பி ஃபண்டமெண்டல் செஷன் ஸ்டார்டிங் அண்ட் டெக்னிக்கல் ஃபுல் டே கிளாஸஸ் பார்த்திங்கன்னா கம்மிங் தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும். அண்ட் சாட்டர்டே வந்து உங்களுக்கு சென்னையில் ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும். அண்ட் கம்மிங் மண்டே வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் ஆஃப்லைன் வர முடியலன்னா ஆன்லைன் கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, கமெண்ட்ஸில் டைப் பண்ணி போடுங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் அ இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் யோர் ட்ரேட்ஸ். ஸோ உங்களோட ட்ரேடை அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் அந்த இடத்துல என்ன நடந்தது, நீங்கள் எதை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றத ஒரு ப்ரொஃபஷ்னல் வியூ பாயிண்ட்டாக அதை பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் ஐ ஹோப் திஸ் கிளியர்ஸ். ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ்லெஸ் அப்படின்றதுக்கான மீனிங் என்னென்னா, இண்டிகேட்டர் மட்டுமே வச்சு பண்ணுறீங்கன்னா இட் இஸ் யூஸ்லெஸ் தான். ஆனால் உண்மையிலே டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு மீனிங் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட இன்டெப்த் அனாலிசிஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா, அதை யூஸ் பண்ணாதவங்க தான் இட் வில் பி யூஸ்லெஸ் ஃபார் தெம். அதை யூஸ் பண்ணலன்னா தே வில் பி யூஸ்லெஸ் இன் த மார்க்கெட். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராஃபிட்டபிள் மார்க்கெட். ஸோ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் வில் see you in the next video. Thank you very much for joining. Take care.